ஹே காய்ஸ், வெல்கம் டு கதை சிற்கும். இன்னைக்கு நம்ம மூளைக்கு ரொம்பவே வேலை கொடுக்குற மாதிரியான ஒரு சீரீஸை தான் பார்க்க போறோம். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான எக்ஸாமா தான் இருக்கும். என்னன்னா, ரொம்பவே ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு தான் அந்த யூனிவர்சிட்டியில சீட் கொடுப்பாங்க. அப்படி என்ன கஷ்டமான அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி தான் வைக்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டினும் இருக்கு, ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ரவுண்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு டிஃபரெண்டா யோசிக்கிறோம், நம்ம பிரைன் எவ்வளவு கிரியேட்டிவா யோசிக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யானையும் குதிரையும் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க எதை காப்பாத்துவீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம படத்தோட ஹீரோ ஆன்சர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நான் யானையை தான் காப்பாத்துவேன், யானையை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அந்த யானையை வச்சு குதிரையை நான் ஈஸியா காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்றாரு. இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கு, அது ரெண்டும் மோதுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஹீரோ வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணிடுறாரு. 34 minutes 7 seconds ஆகும் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் சஜஷன் மாதிரி எழுதியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரு டைமை கீப் அப் பண்ணணும், ரெண்டு ட்ரெயினும் மோதிக்கிற மாதிரி எதையும் பண்ணக்கூடாது, அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணணும், எப்பவுமே ரொம்ப சேஃபா இருக்க மாதிரி பாத்துக்கணும், ட்ரெயின்ல வரவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை சப்மிட் பண்ணிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எழுதின இத்தனை பேர்லயே ஒரே ஒருத்தர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான். ஏன்னா நிறைய ஸ்மார்ட்டான ஆன்சர் எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் பிரைன் ரொம்பவே கிரியேட்டிவா இருந்தனால இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இவரை மாதிரியே வேற கிளாஸ் ரூம்ல கிரியேட்டிவா யோசிச்சவங்கள தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனல் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்துடுறாங்க. அப்படி இந்த ரொம்பவே கஷ்டமான இந்த ஃபைனல் ரவுண்டை யார் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த யூனிவர்சிட்டியில சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு $1 million கூட கிடைக்கும். அப்படி என்ன இந்த ஃபைனல் ரவுண்டோட டெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ல மிதிக்காம யாரு இந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த $1 million கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக கேட்டி அப்படின்ற இந்த பொண்ணு தான் உள்ள வரா. வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டு கண்டிப்பா இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவ ரொம்பவே பிரில்லியண்டான பொண்ணு, இவளே இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஃப்ரியை கூப்பிட்டு, நம்ம பூமியில கிராவிட்டி இருக்கனால நம்மள என்ன கம்ப்ளீட் பண்ண முடியாது, இது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுறான். இது கேட்ட அங்க இருந்த ரெஃப்ரி வந்து, ஓகே நீங்க சூப்பரா ஆன்சர் சொன்னீங்க, வெல் டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவே அழுதுட்டு வெளியே போயிடுறா. அடுத்து ஒரு பையன் வரான். இந்த பையன் வந்துட்டு பாக்குறான், அங்க எல்லோ லைன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு டைரக்டா ரொம்ப லாங்கா ஜம்ப் பண்ணி அந்த எல்லோ லைன்ல குதிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த செவுத்துல இருக்க லைட் இருக்கு இல்லையா, அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு கம்பி இருக்கும், அதுல தாவி குதிச்சு எப்படியோ ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஒரு பொண்ணு வரா. வந்து இந்த கொஸ்டினை பார்த்த உடனே இவ என்ன பண்றா, அவகிட்ட எப்பவுமே ரோப் இருக்கும், இவ வந்து ஜிம்னாஸ்டிக் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு. சோ அதனால ஆப்போசிட்ல இந்த ஃபினிஷிங் லைனுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு, அந்த டோர்ல இந்த கயிறு போட்டு லாக் பண்ணிட்டு பின்னாடி இருக்க இந்த டோர்லயும் லாக் பண்ணிட்டு அந்த கயிறு மேல பொறுமையா நடந்து எப்படியோ அந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் ஒரு பையன் வரா. வந்து இந்த ரூமை நல்லா அனலைஸ் பண்றான், அந்த கொஸ்டினையும் பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறமா அதுல இருக்க லூப் ஹோலை கண்டுபிடிச்சிடறான். என்ன கண்டுபிடிச்சிருக்கானா, அவனோட பாதத்தை வச்சுதானே இந்த மாதிரி நடந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெண்டு கை அண்ட் காலோட பாதங்களை யூஸ் பண்ணாம அந்த கை மொட்டி இருக்கு இல்லையா, கை மொட்டி கால் மொட்டி ரெண்டும் யூஸ் பண்ணி எப்படியோ பொறுமையா நடந்து போய் ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஃபைனலா கடைசியா இருக்க அந்த பையன் வரான். வந்துட்டு அந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லா ரீட் பண்றான். ரீட் பண்ண உடனே அந்த ரூம் ஃபுல்லா அனலைஸ் பண்றான். பண்ணிட்டு அகைன் அந்த கொஸ்டினையும் ரீட் பண்றான். பண்ண உடனே அவன் ஸ்ட்ரைட்டா நடந்து போய் அந்த ஃபினிஷ் லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறான். பண்ணதுக்கு அப்புறமா ரெஃப்ரி வராரு. எல்லாரையும் கூப்பிட்டு யாரு வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. யாரா இருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வின்னர் யாருன்னு சொன்னா நீங்களே ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா ஸ்ட்ரைட்டா நடந்து வந்தானே அந்த பையன், இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, இவனை தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. அப்படி கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதனால இந்த ஹீரோ லாஸ்டா வந்த பையன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயர்ல தான் நடந்து போக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அங்க இருந்தது ஸ்கொயர் கிடையாது, ரெக்டாங்கிள். இது அந்த பையன் கேர்ஃபுல்லா நல்லா அனலைஸ் பண்ணனால அது ஸ்கொயர் இல்ல ரெக்டாங்கிள் தானே, நம்ம ஸ்ட்ரைட்டா நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே நடந்து போய் இந்த கான்டெஸ்ட்டை வின் பண்ணிட்டான். எத்தனை பேர் இதை கரெக்டா கெஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் கண்டிப்பா கெஸ் பண்ணவே இல்லை, எப்படி இந்த பையன் வின் பண்ணா அப்படின்றத பார்த்துட்டே இருந்தேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அண்ட் இது மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா யோசிச்சோம்னா நம்மளும் கண்டிப்பா லைஃப்ல சாதிக்க முடியும். எல்லாரும் மாதிரி யோசிக்காம ஒரு படி ஏதோ ஒரு சின்னதா டிஃப்ரெண்டா யோசிச்சா கூட போதும், நம்ம லைஃப்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் கூடவே இருக்க குட்டி பெல் ஐக்கான கூட பிரஸ் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.